ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன். தாறுமாறு தங்க தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோரு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா 2008 மாடல் அபே எக்ஸ்ட்ரா எல்டி. இந்த வண்டியினுடைய டீடைலு, இந்த வண்டி நான் டெலிவரி கொடுக்க போறேன். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுக்கிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். முற்றிலுமே எங்ககிட்ட பைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. இதை ஞாபகத்தில் வச்சுட்டு கிளம்புங்க. ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், 9677701701 9677701701. இந்த நம்பர் ஸ்கிரீன்ல தெரியும். இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்க ஊர்ல இருந்து கிளம்புங்க. இப்ப இவரு கூட பாத்தீங்கன்னு சொன்னா கால் பண்ணாமே வந்துட்டாரு. நான் இன்னைக்கு மெட்ராஸ்ல இருந்தேன்னா இவர் வண்டி எடுத்துக்க முடியாது, சும்மா பார்த்துட்டு தான் போயிருக்கணும். நான் இன்னைக்கு யதார்த்தமா வீட்டில் இருக்குவேன், வண்டி எடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை. அதனால வந்து நீங்க உங்க ஊர்ல இருந்து வரும்போது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா 2008 மாடல் அபே எக்ஸ்ட்ரா எல்டி. இன்சூரன்ஸ் 7ஆம் மாசம் வரல இருக்கு. எஃப்சி வந்து 2023ல முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, 2023ல முடிஞ்சிருக்கு. நீங்க எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் மட்டும் இருக்கு. இருக்கிற கண்டிஷன்ல புக்கை இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இன்னும் ஒரு 21,000 ரூபாய் தரணும், பிளஸ் ஒரு 1500, 22,500 இவங்க தரணும். இவங்க ஊர்ல போய் தரன்றாங்க. நான் ஒரு ஆள் போட்டு வண்டியை இவங்க ஊருக்கே அனுப்புறேன். நீங்க என்ன ஊர்னா? நாகப்பட்டினத்துக்கு அனுப்புறேன். இவங்க ஊருக்கு, இவங்க ஊர்லயே போயிட்டு வண்டியை விட்டுட்டு மீதி காசை கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி புக்கு, நம்ம கன்சல்டிங்களுடைய பில்லு எல்லாமே அவங்க கையில ஒப்படைச்சாச்சு. வண்டி இன்சூரன்ஸ் இருக்கு, எஃப்சி கிடையாது. இருக்கிற கண்டிஷன்ல ஒரு ரேட் போட்டு முடிஞ்சிருச்சு. மொத்த காசையும் கொடுக்கல, 22,500 பாக்கி. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஜின் மனசாட்சி கட்டுப்பட்டு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு. டயர் ஒரு ஆவரேஜான கண்டிஷன்ல இருக்கு. இந்த மாதிரி வண்டி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதே மாதிரி என்கிட்ட முற்றிலுமே வாரண்டி கேரண்டி எல்லாம் கிடையாது. உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்ணி எடுத்துங்க. அந்த மெக்கானிக்கு நானே ஒரு 1500 கூட கொடுத்துறேன். காரணம் என்னன்னா, என் ஊர்ல இருந்து ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு பார்த்து, என் ஊர்ல 20 மெக்கானிக் மேல இருக்கிறான். எந்த மெக்கானிக் கிட்ட போனாலும் எஃப்மா சூப்பரா இருக்குன்னு சொல்லிடுவான். காரணம் நான் சொல்லி கொடுத்து கூட சொல்லலாம் நீங்க நினைப்பீங்க. அதனாலதான் உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்து ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் சொன்னா நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எடுத்துன்னு போயிட்ட பிறகு என் வண்டி இங்க இருந்து வெளியே போயிடுச்சுன்னு சொன்னா வாரண்டி கேரண்டி எல்லாம் கிடையாது என்கிட்ட. இது செகண்ட்ஸ் பொருள். 2025 மாடல் இன்னைக்கு ஷோரூம்ல இருந்து வருது. அந்த வண்டி வாங்கிட்டு ஒருத்தர் வித்துட்டாரு, அது என்கிட்ட வருது. அதை நீங்க வாங்குறீங்கன்னா அது கூட கேரண்டி வாரண்டி தரமாட்டேன். புது வண்டி தான், போற வழியிலே கூட ஃபால்ட் ஆகலாம். ஒரு சிலர் வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டி கீர் பாக்ஸ் எகிரிடும். கீர் போட தெரியாம ஓட்டி கீர் பாக்ஸ் எல்லாம் எகிற சூழ்நிலை எல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஓட்ட தெரியாத புதுசா வண்டி எடுக்கிறவங்க எல்லாம் தெரியாது. அதெல்லாம் கிராமத்தானுக்கெல்லாம் சில பேருக்குலாம் வண்டியை ஓட்ட தெரியாது. ஏதாவது ஒன்று வாங்கி வியாபாரம் பண்ணலாம், கத்துக்கலாம், நம்ம அது ஒரு எம்ஐடி மாதிரி தானே அப்படின்லாம் சில பேர் நினைச்சு கீர் போட தெரியாம போட்டு டமால்னு கீர் பாக்ஸ் எகிரிடும். அதே மாதிரி செல்ஃப் போட தெரியாம போட்டு 100 வாட்டி போட்டாக்கா சார்ஜ் போயிடும். புது பேட்டரி தானே போட்டீங்க, சார்ஜ் எடுக்கல, பேட்டரி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலாம் இருக்கு. வண்டி ஏற்கனவே வச்சிருந்தவங்களா தான் கால் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன ஃபால்ட்லாம், புரியுதுங்களா? அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. என்கிட்ட வாரண்டி கேரண்டி கிடையாது. இந்த மாதிரி நிறைய சூழ்நிலை நடந்திருக்கு. வண்டி 100 பேர் என்கிட்ட எடுத்திருக்காங்கன்னா 95 பேர் என்னை வாழ்த்துறாங்க. எனக்கு அது சந்தோஷமா இருக்குது. 5 பேர் திட்டவும் செய்வாங்கண்ணே, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு தானே சொன்னேன், இப்படி ஆகி போச்சுனே, அப்படி ஆகி போச்சுனே, வண்டியில எனக்கு செல்ஃப் மோட்டர் போயிடுச்சுன்னா அது போயிடுச்சு. இன்ஜின் ஒன்றும் ஆகாது, இன்ஜின்லாம் நல்லா தான் இருக்கும். சின்ன சின்ன ஃபால்ட்டு தான், அது அவங்களுக்கு தெரியாது, பெரிய காசா தெரியும். இப்போ எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் பெரிய காசா தெரியாது. அந்த 1000 ரூபாய் இல்லாதவனுக்கு அது ரொம்ப பெரிய காசா தெரியும். அதனால அது அவனுக்கு வருத்தமா தான் இருக்கும். அதனாலதான் நான் வாரண்டி கேரண்டிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வியாபாரம் பண்றேன். அதை லாபத்தில் வச்சுங்க. எடுத்துட்டு போனா ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னா நீங்க தான் பாத்துக்கணும், அது கட்டுப்பட்டு எடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? சந்தோஷமா எடுத்துருப்பாங்க. நான் நோம்பு தான் வச்சிருக்கேன், இருந்தாலும் மனசாட்சி கட்டுப்பட்டு எல்லாமே தெளிவா ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். ரெடி பண்ணி வச்சாலும் வாரண்டி கேரண்டி தரமாட்டேன். நீங்க அதுதான் ஃபுல்லா செக் பண்ணி ஓட்டி கூட 50 கிலோமீட்டர் கூட ஓட்டி பார்த்து எடுத்துங்கன்னு சொல்றது நானு. எடுத்துட்டு போங்க, மேலும் மேலும் முன்னேறுங்க. சம்பாரிச்சு இன்னொரு வண்டி எடுக்கிற மாதிரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? கையெடுத்து கும்பிடக்கூடாது யாரையும். ஓகேவா? கை கொடுக்கலாம், கையெடுத்து கும்பிடக்கூடாது. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில். இது தாறுமாறு தங்க தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திங்க. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பாய் பாய்.